guys, my amazing learners. I am the Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம தமிழ்ல ரொம்ப காமனா பேசிட்டு இருக்க கூடிய சென்டென்சஸ் தான் நம்ம இங்கிலீஷ்ல லேர்ன் பண்ண போறோம். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லியுமே இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு உண்டான நிறைய யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு முக்கியமான ரெண்டு விதமான சென்டென்சஸ் லேர்ன் பண்ண போறோம். போர்டு பாருங்க. தற்போதைய நிலவரப்படி இல்லனா இப்ப வரைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்படினா நம்ம தமிழ்ல பேசும்போது எப்படி சொல்லுவோம்? இப்போதைக்கு நான் எங்கேயும் வர்க் போறதுக்கு ஐடியா இல்ல. இப்போதைக்கு நீ எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதை தான் தற்போதைய நிலவரப்படின்னு சொல்கிறோம். இப்போதைக்கு நான் எங்கேயும் ஒர்க் போகிறக்கு ஐடியா இல்லை, இப்போதைக்கு நீ எந்த முடிவுமே எடுக்காத இப்படி சொல்கிறோம். இதுவே இது பாருங்களேன், இப்போது மட்டும் தற்காலிகமாக. ஸோ இதை நம்ம பேசும்போது எப்படி சொல்கிறோம்? இப்போ நீ எந்த வேலையும் போகாத, இப்போ நீ எந்த முடிவும் எடுக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னது? தற்காலிகமாக அப்படின்றது, அதாவது டெம்ப்ரவரியாக சொல்கிறது. இதே மாதிரி தான் இப்போது மட்டும்னா ஃபார் நவ் அப்படிங்கிறது, இப்போ அப்படின்னு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ இந்த மாதிரி இப்போதைய நிலவரப்படி இல்லைன்னா இப்போ வரைக்கும் அப்படின்னு பேசுறதுக்கு இங்கிலீஷில் ஆஸ் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் ஆஃப் நவ்னு சொல்லுவோம். இதுவே இப்போ மட்டும் தற்காலிகமாக, இப்போ நீ எந்த வேலைக்கு போகாத அப்படியெல்லாம் சொல்லி பேசணும் அப்படின்னா ஃபார் நவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஆஸ் ஆஃப் நவ் அப்படின்னா, ஆஸ் ஆஃப் நவ் த கிளாஸஸ் ஆர் ஆன்லைன். இதுக்கு என்ன அர்த்தம்? as of now the classes are online அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வரைக்கும், அதாவது இப்போதைக்கு கிளாஸஸ் எல்லாம் ஆன்லைனில் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு கிளாஸஸ் எல்லாம் ஆன்லைனில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லுவோம். இல்லைனா இப்போ வரைக்கும் எல்லா கிளாஸும் ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஃபார் நவ் யூஸ் பண்ணி இதே சென்டென்ஸ் வந்து வேறு விதமாக பேசுவோம். எப்படி? ஃபார் நவ் லெட்ஸ் கண்டினியூ with. For now let's continue with online classes. For now let's continue with online classes. இதோட அர்த்தம் என்ன? இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸை தொடர்ந்து படிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்லைன் கிளாஸை தொடர்ந்து படிக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வந்து இப்போ வரைக்கும் இல்லைன்னா இப்போதைக்கு என்ன போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் தான் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸில் பேசுறது, ஃபார் நவ் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸில் பேசுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன? லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. லெட்ஸ் லுக் அட் தி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃபார் ஆஸ் ஆஃப் நவ். தற்போதைக்கு நான் வீட்டில இருந்தே வேலை பார்க்குறேன். இதில் என்ன சொல்ல வரும்? இப்போதைக்கு நான் வீட்டில இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? சரி, இதை பாருங்க. தற்போதைக்கு அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆஸ் ஆஃப் நவ். நான் வீட்டில் இருந்தே வேலை பார்க்குறேன் அப்படின்னா ஐ ஆம் ஒர்க்கிங் from home. As of now I'm working from home னு சொல்கிறோம். இப்போ வரைக்கும் நான் வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மீனிங்கும் தரும் இல்லையா? சரி, அடுத்தது இப்போதைய நிலவரப்படி ட்ரெயின் நேரத்துக்கு வருது. இப்போதைய நிலவரப்படி ட்ரெயின் எப்படி தான் வந்துகிட்டு இருக்கு? நேரத்துக்கு வந்துட்டு இருக்கு, வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை இப்போதைய நிலவரப்படி அப்படின்னா என்ன போடுவோம்? ஆஸ் ஆஃப் நவ் அப்படிங்கிறது போடுவோமா? ட்ரெயின் வந்து கரெக்டான டைமுக்கு வருது அப்படின்னா ட்ரெயின் இஸ் ஆன் டைம். ஆஸ் ஆஃப் நவ் ட்ரெயின் இஸ் ஆன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது இப்போதைக்கு யாரும் புகார் சொல்லலை. உங்களுக்கு இதோட மீனிங் புரியுதா? ஆஸ் ஆஃப் நவோட யூசேஜ் புரியுதா? இப்போதைக்கு யாரும் என்ன சொல்லலை? புகார் சொல்லலை அப்படின்னா இப்போதைய நிலவரப்படி இது வரைக்கும் யாரும் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறோம். ஸோ இதை இப்போதைக்கு அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் யாரும், நோ ஒன் ஹேஸ், புகார் சொல்லலை.
has complained அப்படின்னு தான் போடணும். இப்போதைக்கு யாரும் புகார் சொல்லலைன்னா as of now no one has complained அப்படின்னு போடணும். அடுத்தது தற்போதைய நிலைக்கு குரூப்பில் 100 பேர் இருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்க குரூப்பில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தற்போதைய நிலைக்கு அப்படின்னு என்ன போடுவோம்? எக்ஸாக்ட்லி as of now குரூப்பில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா there are 100 members குரூப்பில் இல்லையா? in the group. As of now there are 100 members in the group அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ for now யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். just look at the first one. இப்போ நம்ம இங்கேயே இருக்கலாம். இப்போ நம்ம இங்கேயே இருக்கலாம். இது இந்த for now அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். டெம்பரரியான ஒரு சிச்சுவேஷன், தற்காலிகமாக, இப்போ மட்டும் அப்படின்லாம் சொல்லும்போது தான் for now யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சரி பாருங்கள், இப்போ நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வேறு எங்கேயாவது போகலாம், நாளைக்கு கூட வேறு எங்கேயாவது போகலாம். இப்போதைக்கு இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் for now அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நாம் இங்கேயே இருக்கலாம். லெட்ஸ் ஸ்டே. இங்கேனா லெட்ஸ் ஸ்டே ஹியர் for now. லெட்ஸ் ஸ்டே ஹியர் ஃபார் நவ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இப்போது நீ என் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீ என் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி தற்காலிகமாக, அதாவது இப்போதைக்கு நீ என்னோடய ஃபோனை யூஸ் பண்ணலாங்கிற மீனிங்கில் தான் நம்ம இதை சொல்கிறோம். ஓகேவா? இப்போ என் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீ என் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் மை ஃபோன் ஃபார் நவ். யூ கேன் யூஸ் மை ஃபோன் ஃபார் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது இப்போதைக்கு இந்த சாப்பாடை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த சாப்பாடை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்குனா டெம்ப்ரரியாக சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் ஃபார் நவ் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். இந்த சாப்பாடை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா we will manage with this food for now. We will manage with this food for now அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது இப்போதைக்கு இந்த நோட் புக்கை யூஸ் பண்ணிக்க, நான் சீக்கிரம் புதுசு வாங்கி தரேன். இப்போதைக்கு இந்த நோட்டை வந்து யூஸ் தற்காலிகமாக டெம்ப்ரரியாக சொல்கிறோம். இப்போதைக்கு இந்த நோட் புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோ, நான் சீக்கிரமாக புதுசு வாங்கி தரேன் அப்படி சொல்லும்போது பாருங்கள், இப்போதைக்கு அப்படின்னா ஃபார் நவ் யூஸ் திஸ் notebook. For now use this notebook. நான் சீக்கிரம் புதுசு வாங்கி தரேன் அப்படின்னா I will get a new one. சீக்கிரமான soon. For now use this notebook. I'll get a new one soon. Get a new one இல்லைனா buy a new one எது வேணால் போட்டுக்கலாம். நான் இந்த get அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். வாங்கிறதுக்கு get அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? For now use this notebook. I'll get a new one soon அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். Let's move on to the next sentence. இப்போதைய நிலவரப்படி எந்த ஃப்ளைட்டும் லேட்டாக வரல. அதாவது இப்போதைய நிலவரப்படி தற்போதைக்கு எந்த ஃப்ளைட்டுமே லேட்டாக வரல, இல்லைன்னா இப்போ வரைக்கும் எந்த ஃப்ளைட்டும் லேட்டாக வரல, இந்த மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு தற்போதைய, அதாவது இப்போதைய நிலவரப்படி அப்படின்னா as of now எந்த ஃப்ளைட்டும் லேட்டாக வரல. no flights are லேட்டாக வரல அப்படின்னா delayed. ஓகே, as of now no flights are delayed அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது தற்போதைக்கு அவ சென்னையில் இருக்கா. ஸோ தற்போதைக்கு அப்படின்னா as of now அவ சென்னையில் இருக்கா. she is in Chennai. as of now she is in Chennai அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது இப்போ வரைக்கும் எதுவுமே மாறலை. தற்போதைய நிலவரப்படி சொல்லணும்னா எதுவுமே மாறலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதை இப்போ வரைக்கும் எதுவுமே மாறலை, இப்போ வரைக்கும் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? as of now யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். அப்போது as
of now. இந்த இப்போ வரைக்கும்ன்றதை நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம்? தற்போதைய நிலவரப்படின்னு சொல்ல வரும். அப்போ as of now nothing has மாறல, எதுவுமே மாறல. nothing has changed. as of now nothing has changed அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தற்போதைக்கு அவ தான் டீம் லீடர் அப்படின்னா இப்போ நிலவரப்படி யார் டீம் லீடர்னா அவ தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வரைக்கும் வானிலை தெளிவாக இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா, அதாவது தற்போதைய நிலவரப்படி வானிலை எப்படி இருக்குன்னா தெளிவாக இருக்குது. ஸோ இதை சொல்லும்போது இப்போ வரைக்கும் as of now வானிலை அப்படின்னா the weather தெளிவாக இருக்கு is clear. as of now the weather is clear அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இப்போதைக்கு நான் என் பெற்றோர் கூட தான் தங்கி இருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? டெம்ப்ரரியாக ஒரு விஷயத்த சொல்கிறோம் இல்லையா? அது வந்து பெர்மனெண்ட் கிடையாது. இப்போதைக்குன்னு சொல்லும்போது அது ஒரு டெம்ப்ரரி ஆக்ஷன் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இப்போ ஃபார் நவ் எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இப்போதைக்கு அப்படின்னா ஃபார் நவ் நான் என் பெற்றோர் கூட தான் தங்கி இருக்கேன். ஸோ இதை சொல்லும்போது ஐ எம் ஸ்டேயிங் வித் மை parents. For now I'm staying with my parents அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது, இப்போ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இப்போ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறனால லெட்ஸ் நாட் மேக் எந்த முடிவும், எனி முடிவு அப்படின்னா டிசிஷன்ஸ் இல்லையா? let's not make any decision இப்போ for now. let's not make any decision for now அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, இப்போ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வெயிட் பண்ணி let's wait for now. இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது லெட்ஸ் வெயிட் ஃபார் நவ் அண்ட் see what happens. என்ன நடக்குது அப்படின்னா happens அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் வெயிட் ஃபார் நவ் அண்ட் see what happens அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, இப்போதைக்கு இந்த வேலையில் கவனம் செலுத்தலாம். இப்போதைக்கு இந்த வேலையில் என்ன பண்ணலான்னா கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவுமே இது இந்த எல்லா சென்டென்சஸையும் நோட் பண்ணால் ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. டெம்ப்ரரியாக சொல்கிறோம், எதுவுமே பெர்மனெண்ட்டாக சொல்லலை இல்லையா? இப்போதைக்குன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது இப்போதைக்கு அப்படின்னா ஃபார் நவ் இந்த வேலையில் கவனம் செலுத்தலாம். லெட்ஸ் ஃபோக்கஸ் on this task. For now let's focus on this task அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, இப்போது எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்க்குறதுக்கு எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இது எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இதோட சூப்பராக இன்றைக்கான கிளாஸை பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃப்ரேசஸ், 2 விதமான ஃப்ரேசஸ் லேர்ன் பண்ணோம். ஆஸ் ஆஃப் நவ் அப்புறம் ஃபார் நவ் அப்படிங்கிறது. ஆஸ் ஆஃப் நவ் அப்படிங்கிறது தற்போதைய நிலவரப்படி, இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆஸ் ஆஃப் நவ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி எப்படி பேசணுன்றதை பார்த்தோம். ஃபார் நவ் அப்படிங்கிறது இப்போ மட்டும், அதாவது தற்காலிகமாக டெம்பரவரியாக ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ஃபார் நவ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? கண்டிப்பாக இன்றைக்கான லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.